வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு செம்மையாக சூட் ஆகிற வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒரு மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்தில் தாராளமாக ஊறிடும். இதோ ஊறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வடையை பேக் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த வடைக்கு நல்லாவே கரகரப்பாக அரைப்பாங்க. பட் நான் இங்கே கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் எண்ணெயில் போடணும்னு நினைக்கிறவங்க நல்லா கரகரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் தடவிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பை கொஞ்சமாக எடுத்து தட்டி இதில் அடுக்கிடுங்க. இதை பேக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க அப்படியே ஆயிலில் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ உங்கள் ஆவனை 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நம்ம மொத்தமாக 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். ஒரு சைடு 10 நிமிஷம், திருப்பி அதை வெளியே எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக 20 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணணும். இதோ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்புக்குள்ளே போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்மளுக்கு தேவை தேங்காய் பால். ஸோ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை சும்மா அரைங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வடையும் ரெடி, தேங்காய் பாலும் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் கொஞ்சமாக பேனில் ஆயில் விடுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 இல்லைன்னா 3 கிராம்பு. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா கருவேப்பிலை. அடுத்ததா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணலாம். ஒரு 2 இல்லைன்னா 3, 2 பெரிய தக்காளி இல்லைன்னா 3 சின்ன தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிய வேகணும். ஸோ மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் இதை கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க, போதும். திரும்பவும் மூடி போடுங்க. நல்லா எண்ணெய் கக்கிட்டு வர வரைக்கும். இது நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்தாச்சு. ஸோ தேங்காய் பாலை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா வடை போடுங்க. இந்த வடைக்குள்ளே இப்போ மசாலா இறங்கணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணுங்க. இதுவும் நம்மளோட வடைக்கறிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தோசை இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி அண்ட் சாதத்துக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.